பேதை எந்தன் மனமே காத்து நிற்கும் நேரமே, பேதை எந்தன் மனமே காத்து நிற்கும் நேரமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த நாள் செய்தியிலே அடியனோடு என் தேவன் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை உம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அழகான ஒரு பாடலை கேட்டீர்கள். என் உள்ளம் எதை கண்டாலும் அசையாது. ஆம், அசையாத எந்த சூழ்நிலையிலும் உன் இதயம் அசையாமல் உன்னை பாதுகாக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீ விசுவசித்து அவரை நீ ஏற்றுக்கொள்கிற பொழுது உன்னை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். உன்னோடு அவர் இருந்து உன்னை வழி நடத்துகிறவராக அவர் இருப்பார். இந்த நாள் நாம் தேர்ந்தெடுத்த இந்த வேத பகுதி சிலுவை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையிலே மரித்தார். பாருங்க, ஒரு பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு தரித்திரனாக, ஒரு ஏழையாக, ஒரு ஐஸ்வர்ய குடும்பத்திலே பிறக்க வேண்டிய, ஒரு ராஜ்ய கோத்திரத்திலே பிறக்க வேண்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரித்திரனாய் ஒரு மாட்டு கொட்டாயிலே பிறந்தார். மாட்டு கொட்டையிலே பிறந்தது மட்டுமல்ல, அவர் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே நமக்கு தியாகமாக கொடுத்தார் என்றால் அவருடைய தியாகம் மிகவும் மிகவும் பெரியதாக இருக்கிறது. சோ அந்த சிலுவை என்ற தலைப்பிலே நாம் இந்த நாள் செய்தியை தியானிக்க ஆண்டவர் இடத்திலே இந்த நேரத்தை நாம் கொடுப்போம். பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறது: நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நோக்கி நம் கண்களை நாம் திருப்புவோம் என்று பவுல் எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக நாம் பார்த்தோம் என்றால், கலாத்தியர் 6:14 சொல்கிறது: நானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபொழுதும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த பவுல் கிறிஸ்து இயேசு என்று சொன்னாலே கிறிஸ்தவர்களை சாகடிக்க, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த, கிறிஸ்தவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைப்பதற்காக அவர் உத்தரவுகளை பெற்று பாருங்கள் வருகிறார். அப்பேற்பட்ட நபர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் நான் ஒருபொழுதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை இந்த பவுல் சொல்கிறார் என்றால், இந்த சிலுவையை குறித்து ஆணித்தரமாக பேசுகிறார். ஏனென்றால் இவருக்கு தெரியும் எப்படி இந்த கிறிஸ்தவர்களை இவர் துன்புறுத்தினார், எப்படி இந்த கிறிஸ்து என்று சொன்னதுமே இந்த கிறிஸ்தவர்களை அவர் வீட்டுக்குள் நுழைந்து, வீட்டுக்குள் புகுந்து, வீட்டிலிருந்து வெளியில இழுத்து கொண்டு போய் ஜெயிலிலே, சிறைச்சாலையிலே அடைத்தார் என்றது இந்த பவுலுக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட பவுல் மனம் திரும்பிய பிறகு இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். நாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்முடைய இதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆலயங்களிலே ஆடுகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய இதயத்திலே அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு இருக்கிறாரா என்றால் அது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையை குறித்த பவுல் சொல்கிறார். பவுல் பிலிப்பியர் 3:18 சொல்கிறார், அதாவது 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறார், சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. அதாவது கிறிஸ்துவ பற்றிய செய்தி அதாவது மற்றவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இருக்கும் என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக தெரியும், ஆனால் நமக்கு அதோ தேவ பெலன் என்று 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவை பற்றிய செய்தி, அதாவது
கிறிஸ்து இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. இது மிகவும் கடினம். பாருங்க, இந்த கிறிஸ்துவை சிலுவை குறித்த செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். ஆனால் அது நமக்கோ தெய்வ பலனாக இருக்கும். ஆமென். நமக்கு அது தெய்வ பலனாக இருக்கும். பாருங்கள், ஒரு நாள் நான் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் எனக்கு வந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு சகோதரர் ஒருவர் எனக்கு போன் பண்ணியிருந்தா. அவளை, பிரதர் நீங்க எங்க இருக்கிறீங்க ஐயா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டு எனக்கு போன் பண்ணா. நான் சொன்னேன், நான் வீட்டுல தான்ப்பா இருக்கிறேன்னு. கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் வர முடியுமான்னு கேட்டாரு. ஏன், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையா, அங்க ஒரு சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பைபிளை ஏற்றுக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு கூட்டமாக இருக்கிறது, கொஞ்சம் வர முடியுமா என்று. நமக்கு கிடைச்சால் போதும், உடனே நம்ம போய் ஏதோ நம்மளால முடிந்த அளவுக்கு நாம் செய்யலாம் என்று எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தும் இந்த சிலுவையை குறித்தும் பாரமாக எப்பொழுதுமே என்னுடைய இதயம் ஆண்டவரிடத்துல இருக்கும். அந்த பாரமான ஒரு சூழ்நிலையிலே இயேசுடைய சிலுவை குறித்து அப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இவர் இந்த வார்த்தை சொன்னதுமே, இயேசுவை குறித்து சிலுவையை குறித்து, அதாவது மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒரு தேவ பலனை கொடுக்கிறது, ஒரு வல்லமையை கொடுக்கிறது என்று நான் சொன்னேன். நான் வர்றேன் அப்படின்னு. உடனே அவர்கிட்ட போன் நம்பர் கொடுத்தாரு. அவர் போன் நம்பர் நான் வாங்கிட்டு அவர் போன் பண்ணேன். அப்போ அவர் போன் பண்ணப்போ அவர் சொல்றாரு, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். நான் ஒண்ணு இல்லையா, நான் இங்க பக்கத்துல மணவாள நகர்ல தான் இருக்கிறேன். உங்களுக்கு இயேசுவை குறித்து நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நீங்க நல்ல இயேசுவை பத்தி சொல்றீங்களாமே, பைபிளை பத்தி நிறைய பேசுறீங்களாமே, நான் வந்து உங்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ, நீங்க தாராளமா வரலாம், பைபிளை பத்தி நான் நல்லா சொல்லுவேன். அப்புறம் பாருங்க, ஒரு பைபிளை பத்தி நல்லா சொல்லுவேன் தான் சொன்னாரு. அப்போ சரி நான் வர்றேன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் ஆனார்? ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்படின்னா, நீங்க எங்க இருக்கிறீங்க கேட்டா, நான் 4வது பிளாட்ஃபார்ம்ல நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அந்த பெரிய குப்பம், திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பெரிய குப்பத்தில் என்ற ஒரு அந்த இடத்தை சார்ந்த நபர். அவரோடு ஒரு 4-5 நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் சென்னையில வேலை செய்து விட்டு சாயந்தரம் ட்ரெயின்ல வருகிறவர்கள் போல இருக்கிறது. சரி, நான் நேரம் அங்க போனேன். போடும்போது அந்த ஆவின் பால் பூத் பக்கத்துல என்று சொன்னாரு. சரி, நான் தேடி பார்த்தா அவர் இல்ல. அப்புறம் நான் போன் அடிச்சு, எங்க ஐயா நான் உங்களுக்காக தேடி பார்த்தேன், இல்ல, அதனால இப்பதான் போயிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் 4வது பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், நான் எங்கதான் இருக்கிறேன்னப்ப அவர் வந்தாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும். பேசும்போது இயேசு கிறிஸ்துவை பத்தி, பைபிளை பத்தி என்னமோ சொல்றேன் நீங்களையா, கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கும் நிறைய தெரியணும்னு ஆசைப்படுறேன், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், குறிப்பா இயேசுவை குறித்தும் இயேசுடைய பாடுகளை குறித்தும் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொன்னபோது அவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு இல்லையா, பிதா, கடவுளை பத்தி மட்டும்தான் அங்க சொல்ல முடியும். கடவுள் பைபிள்ல எல்லாம் கடவுளை குறித்து தான் சொல்லி இருக்கிறது. இயேசு வந்து பிதாவை நோக்கி தான் கூப்பிட்டார், தந்தை என்று சொன்னார், பிதா என்று சொன்னார், எங்க அப்பா என்று சொன்னார். அதனால நான் எங்க அப்பாவுடைய ராஜ்யம், நாங்க தேவ ராஜ்யத்தை பத்தி, கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி பேச வந்திருக்கிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், கடவுளுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று கேட்டேன். கடவுளுடைய ராஜ்யம் என்றால் கடவுள் இடத்துல இருக்கையா, அதை சொல்றதுக்கு தான் இவர் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கோ அது தேவ பலனை தருகிறோம் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்படி குழப்புகிறவர்கள் அநேக பேர் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். குழப்புகிறவர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்து, இப்ப இந்த பெரிய குப்பத்துல தான் அந்த சபை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பெரிய குப்பத்துல இப்படியாக நம்ம இடத்துல வந்து நம்ம பிரெயின் வாஷ் செய்து நம்மை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்ல, பிதா ஒருவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆனா பிதா யாரு, இயேசு யாரு, பரிசுத்த யாவர் யார், 3 பேரும் 3 தெய்வம் என்பது திருத்துவத்தை விசுவாசிக்காதவங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்பதுதான் இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவர் சொல்கிறார், என்னுடைய சிலுவையை சுமக்காமல் யாரும் என்னை பின்பற்ற வர முடியாது என்று தேவன் சொல்கிறார். தன் சிலுவையை சுமக்காமல் யாரும் தன்னை பின்பற்ற முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எங்க சொல்றாரு? மத்தேயு 10:38 தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுவோர் என்னுடையோர் என கருதப்பட மாட்டார், தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார். என் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுவது என்பது கடினம். அதே நேரத்தில் அதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், மத்தேயு 16:24 இதே வசனத்தை குறித்து அவர் சொல்கிறார். பாருங்க, இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்கிறார்.
தன் சீடர்களை பார்த்து சொன்னார் என்று மத்தேயு 16:24 சொல்கிறது. ஆனால் அதே மார்க் 8:34 சொல்கிறது. மார்க் 8:34 மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்று சொல்கிறது. அதே வார்த்தை தான் சொல்றார். ஆனால் லூக்காவில் என்ன சொல்கிறது? பின்பு அவர் எல்லாரையும் அனைவரையும் நோக்கி எல்லோரையும் பார்த்து என்று சொல்லியிருக்கிறது. எல்லோரையும் பார்த்து மக்கள் கூட்டத்தையும் சிஷ்யரையும் தம் பக்கத்தில் வரவழைத்து பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்று 3 விதத்திலே 3 ஒத்த அந்த வாக்கியத்திலே மத்தேயு மார்க் லூக்கா இந்த 3லையுமே ஒரே அந்த வார்த்தையை மீண்டும் 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 ஆண்டவர் சொல்கிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கிறார். அவன் கிறிஸ்து சிலுவை இல்லை என்றால் ரட்சிப்பே இல்லை. கிறிஸ்துவின் சிலுவை இல்லை என்றால் ரட்சிப்பே இல்லை என்றுதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று சொல்லி பைபிளை யார் கைகளை தூக்கினாலும் சரி, பைபிளை யார் தூக்கி கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும், அது யெகோவா விட்னஸாக இருந்தாலும், அது பிதாதான் தெய்வம், தகப்பனார் இல்ல தெய்வம் வேற இல்ல, கடவுள் ஒருவர் தான், அவர் தான் அப்படின்னு சொன்னாருன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா ஒரு சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது என்றுதான் அர்த்தம். தேவன் சொல்கிறார், காயனை பார்த்து உன் வீட்டு வாசலிலே பாவம் படுத்து கொண்டிருக்கும், அது நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை அது பிடிக்கும் என்று, கவ்வி பிடிக்கும் என்று சொல்கிறார். அப்போது தேவனுக்கு விரோதமான இதயங்களை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற இதயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் சொல்கிறார் யோவான் 19:23 இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் அவருடைய படை வீரர்கள் அவருடைய மேல் ஆடைகளை 4 பாகங்களாக ஆளுக்கு ஒரு பாகம் பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, இயேசு சுவாமி சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே மரண வேகலத்தோடு அவர் அழுது புலம்பிக் கொண்டு தன் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் கீழே சிந்தி அவர் மகா வேதனையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்தார் என்பது தெரியுமா? எந்த நேரத்தில் அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அதாவது இயேசு சிலுவையில் அறைந்தது காலை 9 மணி. இயேசு நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த லென்த் நாட்களிலே இந்த சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்கிற இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை காலையிலே 9 மணிக்கு சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் எத்தனை மணிக்கு மரித்தார் தெரியுமா? எத்தனை மணிக்கு மரித்தார்? பிற்பகல் 3 மணிக்கு, சரியாக 3 மணிக்கு. அப்ப பாருங்க, 9, 10, 11, 12, 1, 2, 3 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த சிலுவையிலே அந்த மரண அவஸ்தையின் மத்தியிலே எவ்வளவு கஷ்டத்தோடு எவ்வளவு வேதனையோடு அவர் இருந்திருப்பார். சற்று யோசித்து பாருங்கள். அது இந்த வரலாற்று உண்மைகள் நமக்கு சொல்கிறது. வரலாற்று உண்மைகள் நமக்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? அதாவது ஒரு நிலத்தை ஒரு உழவன் எப்படி ஏர் உழுவுகிறானோ அதை போன்று அந்த ஏர் உழுகிறது, அந்த மண் எப்படி பிளந்து 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 அந்த ஏர் உழப்பட்ட ஒரு நிலம் எப்படி இருக்குமோ அதை போன்று அந்த சரீரம் இருந்தது என்று சொல்கிறார். அப்போ எங்கே பார்த்தாலும் அந்த சதை தொங்கிக் கொண்டிருந்தது. இயேசுனுடைய சதை தொங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது, நீர் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லாதபடி எல்லா ரத்தத்தையும் இயேசு நமக்காக கொடுத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கும். ஆனால் அவருடைய சிலுவை எங்கே கொண்டு போகும் தெரியுமா? பரலோக ராஜ்யம் கொண்டு போகும். அதான் சொல்கிறார், இது முதற்கொண்டு என்னை நீ அப்பா, தந்தையே, பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகீர பாக்கியத்தை உனக்கு நான் தருவேன் என்று தேவன் சொல்கிறார். அதுதான் இங்கே பார்த்தோம் என்றால் லூக்கா 23:47 இந்த சிலுவை மரத்தின் அடியில என்ன நடந்தது? இயேசுவை சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. சிலுவைக்கு கீழே என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் பாருங்க, சிலுவையில அறைந்த அந்த மற்ற அந்த படை வீரர்கள், அந்த தளபதி படை வீரர்கள், அந்த சிப்பாய்கள் என்ன செய்யறாங்கன்னா இயேசுவின் ஆடைய பிரிச்சுக்கு எடுத்துக்கிறாங்க. எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு 4 பேர் 4 பாகமா போட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு அங்கே இருக்கு. அந்த அங்கே என்பது ஒரே ஒரு தையலோடு இல்லாமல் ஒன்றாக இருக்கிறாங்க, அதை கிழிக்க முடியாது. அதனால சொல்றாங்க உனக்கா எனக்கா அவன் சண்டை போடுகிற சொல்றாங்க, சார் நாம அதை சீட்டு குலுக்கு போட்டு எடுத்துக்கொள்ளலாம், யாருக்கு கிடைக்குது அவங்க எடுத்துக்கலாம். பாருங்க, இயேசுவைத்தான் அவருடைய சரீரத்தை அவர்கள் பிடுங்கி எடுத்தார்கள் என்றால், அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரங்களை கூட பிடுங்கி எடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர் தரித்திரராய் நமக்காய் அந்த சிலுவையிலே வேதனைகளை அனுபவித்தார். சற்று யோசித்து பார்ப்போம். எவ்வளவு கஷ்டமான ஒரு சிலுவையிலே
சிலுவை மரத்தின் அடியிலே பாருங்கள் என்னென்ன நடந்தது என்று பாருங்கள். சிலுவைக்கு அடியிலே பாருங்கள், அந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சேவகர்கள், போர் சேவகர்கள், அந்த சிப்பாய்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாய் மரியாள் ஒரு பக்கம், யோவான் ஒரு பக்கம், மக்தலன் மரியாள் ஒரு பக்கம், மற்றும் அவரோடு வந்த மற்ற பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம், 100க்கு அதிபதி ஒரு பக்கம், 100 தலைவர் ஒரு பக்கம் இருக்கிறார். மற்றும் பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய அதிகாரிகள் அவர்கள், அது மட்டுமல்ல வேத பராகர்கள், மறைநூல் அறிஞர்களும் வேத பண்டிதர்களும் அங்கு இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எல்லாம் அங்கு இருந்தார்கள். எல்லாம் அங்கு இருந்தும் அங்க நடந்தது என்ன? அங்க நடந்தது என்ன? அங்க நடந்தது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அங்க இருந்தவர்கள் எல்லாம் சுயநலவாதிகளாகத்தான் இருந்தார்கள். இயேசுவை, அவருடைய வேதனைகளை, எதற்காக அவர் இந்த சிலுவையில இருக்கிறார் என்பது தெரியாமல், எதற்காக தந்த பாடுகளை படுகிறார் என்று கூட தெரியாமல், அவர்கள் தங்கள் சுயநலமாக அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். மார்க் 15 இது தெளிவாக நமக்கு சொல்கிறது. மார்க் 15வது அதிகாரத்திலே அவர்கள் எப்படி எல்லாம் அடித்தார்கள், எப்படி எல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்கள், அந்த வேதனையின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருந்தார் என்று இந்த மார்க் 15 தெளிவாக அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, படை வீரர் அனைவரும் அவரை கேலி செய்தார்கள். யூதரின் ராஜா என்று சொல்லி அவரை காரி துப்பினார்கள் என்று வேத வசனங்கள் நமக்கு சொல்கிறது. பாருங்க, அவருக்கு பாருங்க, அந்த படை வீரர்கள் இயேசுவை சிலை சுமைக்கும்படி அவர் என்னை மண்டை ஓடும் என்ற இடத்திற்கு கொல்கத்தாவிற்கு கொண்டு போனார்கள். அங்கே அவர்கள் குடிப்பதற்காக பாருங்க திராட்சை ரசத்தை கொடுக்கிறார்கள். பிறகு அவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யோவான் மார்க் 15:24 சொல்கிறது. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை, அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். இயேசு சுவாமி எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு கஷ்டத்தோடு அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் பாருங்கள், அந்த வஸ்திரங்களை, அந்த ஆடைகளை தங்களுக்குள் தாங்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். எவ்வளவு சுயநலவாதிகள் என்பதை பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சிறுவரில் அறிந்த போது காலை 9 மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதனின் அரசன், யூதனின் ராஜா என்று அதுல எழுதப்பட்டிருந்தது. அவருடைய வலது புறம் இடது புறம் 2 கள்வர்களை அங்கே வைத்திருந்தார்கள். 2 திருடர்கள். பாருங்க, இயேசு சாமி கடைசியில யாரோட போய் நிற்கிறாரோ பாருங்க, திருடர்கள். 2 பக்கமும் 2 திருடர்கள். இந்த 2 திருடர்கள் மத்தியில இயேசு சுவாமி அங்க நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த 7 வார்த்தைகள், நம்ம இந்த நேரத்துல 7 வார்த்தைகளை குறித்து நாம் அதிகமாக தியானிப்போம். அந்த 7 வார்த்தைகள் தான் முதல் வார்த்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த சிலுவையின் அடியிலே இருக்கிற அவர்களும், சிலுவை மரத்தின் அடியில இருக்கிற அவர்களையும், மற்றும் அந்த யாரெல்லாம் தனக்கு துரோகமாய், தனக்கு விரோதமாய் நடந்தார்களோ எல்லாருக்கும் ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மனமாற்றம் வந்திருக்கும். சொன்ன வார்த்தை சிலுவையின் முதல் வார்த்தை, அதாவது லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார். சற்று யோசித்து பாருங்கள், அவங்க செஞ்சது அவங்களுக்கு தெரியாதா? அதனால பாருங்க, எவ்வளவு ஒரு தாய்மையான அந்த இதயம் பாருங்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் மன்னிப்பை குறித்து அதிகமாக நம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கே சொல்லி இருக்கிறார்? பேதுரு மத்தேயு 18 நாம் பார்த்தோம் என்றால், அந்த இடத்துல இயேசுவிடத்திலே தன் சீடர் பேதுரு வருகிறார். அப்போ சொல்கிறார், ஆண்டவரே, ஒருவரை நான் மன்னிக்க வேண்டும் என்றால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவரே பதிலும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு 7 முறை நான் மன்னிக்கட்டுமா என்று. 7 முறை நான் மன்னிக்கட்டுமா என்று சொல்கிறார். ஆமா, எத்தனை முறை மன்னிக்கட்டுமா என்ற கேள்வியை அவரே கேட்டுட்டு ஒரு 7 முறை மன்னிக்கலாமா என்று கேட்கிறார். அது இயேசு கிறிஸ்து அவரிடத்துல சொல்கிறார், 7 அல்ல 70 தரம் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் மன்னிப்பிற்கு ஒரு எல்லையே இல்லை, ஒரு அளவுகோலே இல்லை. எத்தனை முறை தவறு செய்தாலும் அவரை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார் மத்தேயு 5வது அதிகாரத்திலே, நீ உன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி இடத்துல ஏதாவது மனத்தாங்கள், மன கஷ்டம் உனக்கு உண்டானால், நீ பலிபீடத்திற்கு வருவதற்கு, காணிக்கை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைப்பதற்கு முன்பாக யாரிடத்துல உனக்கு மன கஷ்டம் இருக்கிறது, மனபாரம் இருக்கிறது, முதல் போய் அவரிடத்துல ஒப்புரவாகி விட்டு வா என்று சொல்கிறார். அவரிடத்துல முதல்ல போய் சமாதானம் ஆயிட்டு வா, இல்லைன்னா பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்கிறோம்.
சொல்றோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம அதை பாக்குறோம், அது படிக்கிறோம் இல்லையா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருக, பரமண்டலத்தில் செய்யப்பது போல பூவிலும் செய்யப்படுவதாக என்று அந்த பாடல் நாம் சொல்றோம். அதுல பிறர் தப்பிதங்களை, பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் என்று நாம் சொல்கிறோம். இதுவரை யார் குற்றங்களையாவது, யார் தப்பிதங்களையாவது நாம் மன்னிச்சிருக்கிறோமா? சற்று யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி நம்ம பண்ண? டெய்லி ஆலயத்துல கூட போய் நாம் போய் தான் சொல்கிறோம். பாட்டேன் நான் இந்த பாடலை. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய அரசு வருக வருக வருக, உம் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக, பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல் என் குற்றம் மன்னிக்க நீர் இறங்கி வாருமையாம். சோதனையில் எம்மை விழவிடாதேயும், எல்லா தீங்கிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். மகிமையும் மாட்சிமையும் கனமும் என்றும் உமக்கே, என்றும் உமக்கே உரியது. சொல்றோம், பிறர் தப்பிதங்களை நாம் மன்னிப்பது போல எங்கள் தப்பிதங்களை மன்னியும் என்று. யாருடைய தப்பிதங்களை, யாருடைய குற்றங்களை, யாருடைய பாவங்களை நாம் மன்னித்திருக்கிறோம்? நான் சொல்கிறோம், பிறருடைய குற்றங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மன்னிக்க மாட்டார். சிலுவையிலே சொல்லப்படுகிற முதல் வார்த்தை மன்னியுங்கள், அப்பொழுது நீர் மன்னிப்பு பெறுவீர்கள். பாருங்க, தன் சிலுவையில் அருகாமையில் இரண்டாவது நம்ம பார்த்தோம் என்றால், இரண்டாவது வார்த்தை அந்த லூக்கா 23:43 சொல்கிறார், இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டிலே பரதேசியிலே இருப்பாய், பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்கிறார். இன்று நீர் என்னோடு, today you will be in my paradise. இன்று என்னோடு பரதேசி, பேரின்ப வீடு என்று சொல்கிறார். யார் அவர்? எப்படி அவருக்கு ஒரு இந்த இருப்பிடத்தை, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான வாசல்களை எப்படி இவருக்கு திறந்து கொடுத்தார்? சற்று யோசித்து பார்ப்போம். சிலுவையின் அருகிலே எல்லாம் இருக்கிறார்கள். அந்த 100க்கு அதிபதி இருக்கிறார். பாருங்கள், அவரை ஆணி அடித்தவர்கள், அவரை உடலிலே அடித்தவர்கள், அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டவர்கள் மற்றும் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய கண்கள் பாருங்கள், இந்த ரெண்டு சிலுவையில ரெண்டு பக்கம் இருந்த அந்த சிலுவையில் இருக்கிற அந்த கள்ளர்கள், அந்த திருடர்களை நோக்கி தன் கண்களை திருப்புகிறார். முதலிலே தாங்கள் செய்த எல்லாரும் செய்த தப்புகளை, தப்பிதங்களை மன்னிக்கிறார். ஆமென். தப்புகளை மன்னிக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றே நீ என்னோடு, டுடே யூ வில் பி இன் மை பாரடைஸ். இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய், பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்கிறார். யாருக்கு இந்த உத்தரவை கொடுக்கிறார்? யாருக்கு இந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்கிறார் என்றால், ஒரு திருடன் என்று அறையப்பட்ட, ஒரு திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு அவர் சொல்கிறார். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு திருடனாய் இருந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு திருடன் சொல்கிறார், ஓ நீ தெய்வத்தின் மகன் என்று, தேவகுமாரன் என்றும் தெய்வம் என்று எல்லாரிடத்திலும் நீ சொன்னியா, என்னுடைய ராஜ்யம் பெரிது, நான் கூப்பிட்ட பெரிய படையே வந்து இறங்கும்னு சொன்னீங்களே, நீ நினைச்சா நீ கீழே இறங்கி வரலாம், எங்களையும் விடுதலை பண்ணிக்கலாம் என்று சொல்லி அவன் கேலி செய்கிறான். ஒரு திருடன் கேலி செய்கிறான், கேலியும் கிண்டலுமாக. ஏற்கனவே இயேசுவை கேலியும் கிண்டலுமாய் செய்து ஏற்கனவே பலர் அவரை அவமதித்து ஒரு சிலுவையிலே கொண்டு வந்து அறைந்து அவரை துஷ்டனாக பார்த்தார்கள் என்றால், இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சிலுவையில அறையப்பட்ட இவரும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்க கட்டப்பட்டிருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த சிலுவையில இருக்கிறான். அவன் கேட்கிறான், நீ கடவுளாக இருந்தால், நீ தேவகுமாரனாக இருந்தால், கடவுளுடைய மகனாக இருந்தால், நீ கீழே இறங்கி வா, என்னையும் விடுவித்து விடு, முன்னையும் விடுவித்துக் கொள், என்னையும் விடுவித்து விடு என்று கேட்கிறான். ஆனால் பக்கத்துல இன்னொரு திருடன் சொல்கிறான். அவன் சொல்லுகிறான், டே நீயும் நானும் தவறு செய்தோம், ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யாதவர்,
ஒரு பாவமும் செய்யாத அவர் அவரை போய் அவர்கள் சிறுவையிலே ஆராய்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது, ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார். அங்கே பாருங்க, அந்த ஆண்டவரிடத்துல இயேசுவிடத்துல இந்த மன்னிப்பு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் இல்லையா, முதல் வார்த்தை. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அவன் உடனே தன்னுடைய இதயம் குத்தப்பட்டவனாய், தன் இதயம் ஊந்தப்பட்டவனாய் அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிக்க உம்மால் கூடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறான். இன்றே என்னை நினைத்தருளும் தெய்வமே, உடைய பரிசுத்த பரலோக ராஜ்யத்துல என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன போது, அப்ப அவர் சொன்ன வார்த்தை தான், இன்று நீ என்னோடு பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய், பேரின்ப வீட்டில இருப்பாய், பரதேசில இருப்பாய் என்ற அந்த வார்த்தை அங்க சொல்கிறார். பாருங்கள், அந்த திருடன் பாருங்க, கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல திருடன் சொல்றோம். திருடனை நல்ல திருடன் என்று சொல்கிறோம். காரணம், அவன் பரலோக ராஜ்யத்தை அவன் எடுத்துக்கொண்டான். காரணம், ஆண்டவருடைய கரத்திலிருந்து, ஆண்டவருடைய கைகளில் இருந்து ஆணிப்பட்ட காயங்கள், அந்த கைகள் பாருங்க ஆணிப்பட்டு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ரத்தம் சொட்ட 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 அந்த கைகளிலே பாருங்கள் அங்கிருந்தும் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆணைப்பட்ட அந்த காயத்துல, அந்த இடத்துல அந்த வாய் பேச முடியாத சூழ்நிலையில, வாயறுத்து பேச முடியாது அந்த சூழ்நிலையிலையும் அந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், இன்று நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய், பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு இரக்கமான ஒரு இதயம் நம் தேவனுக்கு. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. செக்கேயுவை பாருங்கள், செக்கேயு இயேசு யார் என்று பார்க்க விரும்பி ஓடி வருகிறார். இயேசு யாருன்னு தான் பார்க்கணும்னு வந்தார் செக்கேயு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, செக்கேயுக்கு ஒன்றுமே தெரியாது. செக்கேயுவை பார்த்து சொல்கிறார் அவர் ஒரு பாவி என்று. ஆனால் நமக்கு வேதம், திருவிவிலியம் சொல்கிறது, நமக்கு பாவிகளை தேடிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். செக்கேயு அங்க வருகிறார், இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வருகிற செக்கேயு இதயத்திலே ஒரு வாஞ்சை இருந்தது. இன்றைக்கு அநேகம் பேர் நீ ரட்சிக்கப்பட்டாயா, நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று, குறிப்பாக அந்த பெரிய சபைகளில் இருக்கிற அந்த சபைகள், அந்த மார்க்க சபைகாரர்களை பார்த்து இவர்கள் கேட்பார்கள், நீ ரட்சிக்கப்பட்டாயா? ரட்சிப்பு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்று எப்படி வருகிறது என்பதை நாம் இந்த செக்கேயுனுடைய விஷயத்துல நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. செக்கேயு இயேசு யார் என்று பார்க்க விரும்பி அந்த இடத்திலே வந்தான். ஆனால் ஜனக்கூட்டம், அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் அவனை தடுத்தது, கிட்ட வரவிடாமல் அவனை தடுத்தது. ஆனாலும் அவன் ஒரு விடாமுயற்சி எடுத்தான். ஆமென், விடாமுயற்சி எடுத்தான். அந்த விடாமுயற்சி, இயேசுவை தேட வேண்டும் என்று விடாமுயற்சியோடு இயேசுவை நீ தேடுகிற போது நீ ரட்சிக்கப்பட்டவனாக மாறுவாய். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. ஆனால் அவனுக்கு தெரியாதது ரட்சிப்பு என்று, அவனுக்கு தெரியாதது மீட்பு என்று. That is salvation. அப்போ அவன் தேடுகிறான், எப்படியாவது அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், நான் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நேராக வருகிறான், அந்த முயற்சி எடுக்கிறான். நேராக மரத்துல போய் மரத்துல ஏறி உட்கார்றான். மரத்துல ஏறி உட்கார்ந்து அங்கிருந்து எட்டி பாக்குறாரு. ஐயோ, இயேசு சுவாமி எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரா, என்னை என் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அவன் இதயத்திலே ஆர்வமாய் அவன் இயேசுவை தேடுகிறான். ஆனால் இயேசுக்கு சுவாமி என்ன பண்ணார்? இயேசு சுவாமி உலகத்தை படைத்தவர். அவர் சொல்லுகிறார், கண்ணை படைத்தவர் காணாதிருப்பாரோ, காதை உருவாக்கியவர் கேளாதிருப்பாரோ. கண்ணை படைத்தவர் காண்கிறார், காதை உருவாக்கியவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம் தேவன் இந்த பூமி எங்கும் தன்னுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். தம் கண்களை உலாவி விடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், செக்கேயுவை பார்த்து, செக்கேயுவை உற்று நோக்கி, செக்கேயுவை பார்த்து கூர்ந்து கவனித்தார் இயேசு. பக்கத்துல எத்தனை பேர் சுத்தி வர்றாங்க, ஐயோ எனக்கு நோய் சுகமாகணும், என் சாபங்கள் போகணும், என் பாவங்கள் தீரணும், என் கஷ்டங்கள் தீரணும், எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க எல்லாருடைய விண்ணப்பங்களை, இவருடைய எல்லாருடைய வார்த்தைகளை இயேசு விட்டுட்டு நேரடியாக செக்கேயுவை பார்க்கிறார். காரணம், செக்கேயுக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை தேவன் இயேசுவுக்கு தெரியும். தன்னை தேடுகிறவர்களை இயேசு தேடி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் செக்கேயுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். செக்கேயு சொல்றார், செக்கேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, செக்கேயு அந்த இதயத்தை திறந்து கொடுத்தவனாய், இதயத்தை திறந்து கொடுத்தவனா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள்
நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வானார் இறக்காரங்களை கூப்பிட்டார், வா மகனே, உன் வீட்டுக்கு மீட்பு, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன் கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன். நீ என்னை தேடி வந்திருக்கிறாய், உனக்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி அவனை கூப்பிடுகிறார். பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? ஒரு பாவி இடத்துல இவர் தங்க போகிறாரே, ஒரு பாவி வீட்டிலே இவர் தங்க போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். லூக்கா 19:7 சொல்கிறது, பாவியின் வீட்டிலே இவர் தங்க போகிறார், பாவியை இடத்துல இவர் போகிறார் என்று. ஆனால் சொல்கிறார், வேத பராகரம், மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் வேத பராகர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. தேசிகளும் பரதேசிகளும் கல்வர்களும் இவர்களுக்கு முன்பாக போவார்கள் என்று. காரணம், அவர்கள் மனமாற்றத்திற்கு உண்டான வழிகள் வருவார்கள். ஆசாரியர்கள் இருந்தார்கள், இந்த குருக்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் யாராவது ரட்சிப்பின் வாசல் தனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்றால் இல்லை. தன்னை தேடி வருகிறவர்களை பேசி தேடி வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. இன்று செக்கேயுவை போல நாம் தேட வேண்டும். இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு எப்படி இந்த பக்கத்துல இருக்கிற கள்ளன் இயேசுவை தேடி வந்தார்? இயேசுவை தேடி வந்து சொல்கிறார், ஆண்டவரே, அப்பா, தெய்வமே என்று கேட்கிறார். எனக்கு விடுதலை கொடு என்று அவன் கேட்டு வரல. இயேசு யார் என்று பார்க்க விரும்பி வந்தான். இயேசு என்று யார் என்று பார்க்க வந்த அந்த செக்கேயுவையே என் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார் என்றால், இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, அருமையான சகோதரியே, சகோதரனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு என் தேவன் அந்த ரட்சிப்பை கொடுக்க, உன் வீட்டின் வாசல் கதவை தட்டி, உன் வீட்டிலே நீ அமர்ந்திருக்கிற இடத்திலேயே உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சிப்பை கொடுத்து என் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய கரங்கள் அரவணைக்கிற கரங்கள், அவருடைய கைகள் நம்மை கட்டி முத்தமிடுகிற கைகள். அப்பேற்பட்ட அன்பு 1000 கோடி தாய்களுக்கு மேலான தாய்மையோ பாசத்தை உடையவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறார், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், பால் கொடுக்கிற தாய் தன் பாலகனை மறந்து போனாலும் ஒருபொழுதும் உன்னை நான் பிரியாத தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை மறவாத ஒருவர் உண்டு என்றால் உன் குடும்பம் உன்னை கைவிடும். உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் எல்லாம் உன்னை கைவிட்டு போவார்கள். ஏன் செக்கேயுடைய இந்த லூக்கா 19 நான் பார்க்கிறோம், சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய சொந்தக்காரர்கள், அவர்கள் எல்லாம் அவரை கைவிட்டார்கள். எல்லாம் சொல்கிறார், இவன் பாவி, போ என்று சொன்னார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் சொல்கிறார், உனக்கு ரட்சிப்பு, உனக்கு மீட்பு என்று சொல்லி. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு என்று சொல்வதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி உன் கண்களை திருப்பு. அந்த சிலுவையிலிருந்து உனக்கு ரட்சிப்பு வருகிறது. கள்ளன் ஒன்றுமில்லை. அந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அந்த திருடன் சொல்கிறார், ஏய், நீயும் நானும் தவறு செய்தோம். ஆனால் அவர் என்ன தவறு செய்தார்? அந்த பாவத்தை என்ன தவறு செய்தார்? இந்த தண்டனையை அனுபவிப்பதற்காக நீயும் நானும் தவறு செய்தோம் அப்படின்னு அந்த சொல்லிவிட்டு உடனே இந்த கண்களை இயேசுவின் பக்கம் திருப்பி, ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறார். நினைத்தருளும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், இன்றே நீ என்னோடு என் வீட்டுல இருப்பாப்பா. உடனே செல்ல பிள்ளையாக மாற்றப்பட்டான். செக்கேயு பாருங்க, தன் இயேசு யாருன்னு தேடி வந்தாரு, ரட்சிப்பு என்று சொன்னாரு. அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், ஆண்டவரே, நான் யாரையாவது வஞ்சித்திருந்தால் என் ஆஸ்தியிலே பாதி அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். இன்று நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் மீட்பின் வாசலுக்கு அருகாமையில இருக்கிறோம். இயேசு சுவாமி எப்பொழுதுமே நம் பக்கத்துல இருக்கிறார். நம்ம கேட்கிறாரு, வா வா மகளே, வா மகனே. அதைத்தான் சொல்றாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமைகளை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று. நம் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன், உடைய பாரங்களை எடுத்து போடுகிற தேவன். அதனால்தான் அந்த சிலுவை என்ற அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டார். இந்த கல்லனை பாருங்க, மன்னிக்கிறார். அடுத்து நாம் 3வது வார்த்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அதிலே, அப்பொழுது இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இதோ உன் மகன் என்றார். பின்னர் அந்த சீடரும் இவர் பக்கம் திரும்பி, இதோ உம் தாய் என்றார். அந்நேரம் முதற்கொண்டு அந்த சீடர் தாய் மரியாளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவ்வளவு வேதனையின் மத்தியிலும், அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தன் தாயை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. தன் தாயை நினைவு கூறார். பெற்ற தாயை, தந்தையை
கனம் செய்யாதவன், பெற்ற தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. தாய் தந்தையை நாம் கனப்படுத்த வேண்டும். தாய் தந்தைக்கு நாம் மகிமை கொடுக்க வேண்டும். தாய் தந்தை நம்ம இந்த உலகத்திலே தியாகங்கள் செய்து நம்மை வளர்த்தவர்கள் அவர். அதைத்தான் தன் தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா நீ நான் போகிறேனே, என் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேனே. ஏனென்றால் மரியாளுக்கு நன்றாக தெரியும், மரியாள் 33.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தவள். அவளும் மரியாளும் ஒரு சிஷ்யாக, ஒரு சேடத்தியாக இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர். அதனால் மரியாளுக்கு நன்றாக தெரியும் இயேசு சுவாமி இவ்வாறு பாடுகள் பட போகிறார் என்பதும் நிச்சயமாக இயேசு சீடரிடத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? பேதுருவிடத்திலே, நான் சிலுவை போறேன்பா, நான் இந்த மாதிரி வாரங்கள் எல்லாம் பட போறேன், 3ஆம் நாள் உயிர்க்க போறேன், சிலுவையில சாப்பிடுறேன். அப்போ சொல்றாரு, ஆண்டவரே இப்படி எல்லாம் உனக்கு வேணாம், தனியா கூப்பிடுறாரு. ஆண்டவரே சிலுவை எல்லாம் உனக்கு வேணாம், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார் பேதுருவை பார்த்து. அப்போ பேதுருவிடத்திலேயே இந்த சிலுவையினுடைய பாடுகளை சொன்னார் என்றால் தன் தாயிடத்துல சொல்லியிருப்பாரா இல்லையா? நிச்சயமாக சொல்லியிருப்பார். அதைத்தான் அந்த சிலுவையின் அருகிலே வியாகுலமான இதயத்தோடு வியாகுல தாயாக அந்த அன்னை மரியாள் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போது அந்த மரியாள் நினைத்து பார்க்கிறார், நான் எவ்வளவெல்லாம் மகனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், எப்படியெல்லாம் இருந்திருப்பார், எப்படியெல்லாம் இருந்தார், இவரை தேடி தேடி ஜனக்கூட்டம் வந்தது, இவரை தேடி வந்தவர்கள் எல்லாம் இவரை ஆசீர்வதித்தாரே, இன்று இப்படியெல்லாம் இவரை சிலுவையில் அறைந்தார்களே அப்படி என்று அவரை பார்த்து அந்த எண்ணங்களை அவர்கள் மரியாளுடைய இதயத்திலே அப்பேற்பட்ட ஒரு தவறான எண்ணங்கள், தவறான இதயங்கள் இல்லாது, ஆனால் ஒன்றை ஒன்று நினைத்தால், இது பிதாவுடைய சித்தம், இது கடவுளுடைய சித்தம், அவருடைய சித்தத்திற்கு என் தேவன் கையளித்திருக்கிறார் என்று சொல்லி சிலுவையின் அருகிலே அமர்ந்து கொண்டு அழகாக மௌனமாக அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இயேசுவை நோக்கி தியானித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இயேசுவினுடைய கண்கள் தன் தாயின் பக்கம் திரும்புகிறது. முதல்ல யாரை மன்னித்தார்? தன்னை சுற்றி இருந்த எல்லாரையும் மன்னித்தார். தன்னை அடித்தவர்கள், தன்னை உதைத்தவர்கள், தன்னை காரி துப்பியவர்கள், பிலாத்திலிருந்து யூதாசிலிருந்து எல்லாரையும் மன்னிக்கிறார். இரண்டாவது கல்வன் இடத்துல சொல்கிறார், அந்த திருடனுக்கு சொல்கிறார், பரதேசிலே போவாய், இன்றே நீ என் வீட்டில இருப்பாய் என்று சொல்றார். மூன்றாவது வார்த்தை அந்த தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா இதோ உன் அன்பு சீடர், அவர் உனக்கு மகனாக இருப்பான் என்று சொல்லி, இது முதற்கொண்டு நீ அவர் வீட்டில் எடுத்துக்கோ என்று அந்த சீடர் இடத்திலும் சொல்கிறார், பத்திரமாக பார்த்துக்கொள் என்று. பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் செத்தாலும் உன்னை விட்டு ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்று ராத்திரி என்னை பிடிக்கும் போது நீ ஓடி போயிடுவே, எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது உண்மைதான். சிலுவை கருவில யாருமே இல்லை. இன்றைக்கு நம்ம சொல்றோம், நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்திருக்கிறோம், உனக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன்பா, உனக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா டமார்னு ஒரு வெடிச்சு பாரு, எல்லாம் ஓடி போயிடுவாங்க, துண்டக்கான துணியக்காரன் ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவாங்க இல்லையா? அதே போலதான். ஆனால் இங்க பாருங்க, இவ்வளவு சூழ்நிலையிலும் இவ்வளவு வேதனையின் சூழ்நிலும் இந்த தாய் பாருங்க வருகிறாள், நேரடியாக வருகிறார். ஐயோ என் தெய்வமே என்று சொல்லி இயேசுவின் அருகாமையில் என் மகனே என்று வருகிறார். ஆனாலும் பாருங்கள், அந்த தாய்க்கு தன்னுடைய கடமை என்னவென்றதை காட்டுகிறார். அம்மா நான் போகிறேன், உனக்கு பதிலாக அந்த இடத்துல இருப்பார் என்று. அப்பொழுதுதான் மரியாள் நினைத்திருப்பாள், மரியாள் இயேசுவின் தாய் மரியாள், அன்னை மரியாள் அவர் நினைத்திருப்பாள், இந்த கானானூரிலே திராட்சை ரசம் தண்ணீரையாக திராட்சை ரசமாக மாற்றியவர், ஒன்றும் இல்லாததிலிருந்தே ஒரு ரசத்தை கொடுத்து இனிமையான ஒரு வாழ்க்கையை, இனிமையான ஆசீர்வாதமாக அந்த கல்யாணத்தை மாற்றினார் என்றால் இவர் எல்லாம் அறிந்தவராயிற்று, இவரெல்லாம் அறிந்தவராயிற்று, சொல்படி நாம் செய்வேன் என்று சொல்லி அன்றே அந்த சீடரோடு மரியாள் அந்த வீட்டுக்கு போகிறாள். அப்போ பாருங்க, தன் தாயை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்று மரியாளை குறித்து அநேக வார்த்தைகளை பேசுகிறார்கள். தெரியாமல் பாருங்க, பைபிளை எடுத்து நாம் வாசிக்கிறோம், பைபிளை நாம் தியானிக்கிறோம், பைபிள் அன்றாட பைபிளை படித்து அந்த பைபிள் படி நாம் நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் பைபிளிலே ஒரு சில வார்த்தைகள் தவறாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய கர்ப்பத்திலே, இயேசு தன் கர்ப்பத்திலே அன்னை மரியாள் சுமர்ந்தாள். மோசேவை நாம் பார்க்கின்றோம், யாத்திராகமம் 3ஆவது அதிகாரத்திலே மோசேவை நாம் பார்க்கின்றோம். அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே மோசே அங்கே போகிறார். போகிற பொழுது அங்கே அந்த முட்செடியில் இருந்து, அந்த நெருப்பில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே அங்கே நில் என்று. மோசே அங்கே நிற்கிறார், பயந்து கொண்டு நிற்கிறார். என்ன செடி எரிகிறது என்று பார்த்தவர் மோசே நில் என்று சொன்னதுமே அங்க நிற்கிறார். அப்புறம் அவர் சொல்றார், உன் செருப்புகளை கைட்டு விட்டு நீங்க வா, இது பரிசுத்தமான இடம் என்று சொல்கிறார். அப்படி பரிசுத்தமான இடத்துல செருப்புகளையே போட்டு வெளியில வரக்கூடாது என்று சொன்னவர், இயேசு கிறிஸ்து இருந்த அந்த கர்ப்பத்திலே இன்னொரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மரியாளுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேதத்துல
திருவிவிலியத்திலே மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தால், வேற குழந்தைகளை பெற்றெடுத்தால் என்று எங்கேயாவது இருக்கட்டும். என்னுடைய போன் நம்பர் அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த திரையிலே இந்த போன் நம்பர் இதை கேட்டுக்கொண்டு எப்பொழுதுமே உங்களுக்காக நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உங்கள் அடிமையாய் நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மரியாளை குறித்து தவறான வார்த்தைகளை நீர் பேசாதீர்கள். அப்ரஹாம், தாவீது, யாக்கோபு, ஈசாக்கு, பாருங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுல், சிமியோன், பேதுரு, யோவான் எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக, தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்டவர்களை நாம் தவறாக பேசுகிற போது நம் வீட்டிலே சாபம் குடியிருக்கும். மரியாளும் அவருடைய சகோதரர்களும், இயேசுவும் தாயும் அவருடைய சகோதரர்களும் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். மார்க் 1 3-4 அதிகாரத்தை வரல நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசுவை பார்த்து பேய் பிடித்தவன், அவன் பைத்தியம், அவன் பிசாசு பிடித்தவன் என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பார்த்தீர்கள் அவரை நாம் அடிக்க வேண்டும், அவரை இந்த ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாம் கேட்ட அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் யார்? சொந்தக்காரர்கள், மரியாளுக்கு சொந்தக்காரர்கள். அப்ப யார் இருப்பாங்க? சித்தப்பா, பெரியப்பா, பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க தாயும் சகோதரர்கள் என்னும்போது அப்படிதான். இயேசுவும் உடன் பிறந்த சகோதரர்கள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? இல்ல. பொய் சொல்லாதீங்க. அன்னை மரியாளை குறித்து தவறாக பேசினால் என் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்கிறார், இவள் என் தாய் என்று சொல்கிறார். என் தாய். அந்த தாயை குறித்து தவறாக பேச, ஒருவேளை உங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை என்றால் விட்டு விடுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லி இருக்கிறது. நீ உண்மையை நீ அறிய வேண்டும். மரியாளை குறித்து சாதாரண மோசே செருப்புகளை போட்டு வருகிற போதே ஏதோ ஒரு வனாந்திரமான ஒரு சாதாரண காடு, அது ஒன்றுமே இல்லாத இடம், பச்சை தண்ணிகள் கிடைக்காத ஒரு இடம், ஒரு மலை பிரதேசம், அது வனாந்திரமான பூமி. அப்பேற்பட்ட காய்ந்து போன பாலைவன சோளம் போன்று இருக்கின்ற அந்த இடத்திலேயே ஆண்டவர் ஒரு முச்செடியில எரிந்து கொண்டிருக்கிற அந்த தூதரிடத்தில் அங்கிருந்து பேசுறார். நேர சொல்றார், மோசே உன் காலணிகளை, உன் செருப்புகளை கட்டி விட்டு வா, இது பரிசுத்தமான இடம் என்று. சாதாரண ஒரு இடத்திலே வருவதற்கு, ஒரு மலையிலே வருவதற்கு, ஒரு பாறை கண்மலையாண்ட வருவதற்கு செருப்பை கயிட்டு விட்டு வா என்று சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து இருந்த அந்த கர்ப்பத்தில் ஒருத்தரை பார்ப்பது அநியாயம். அநியாயம், அது பாவம். மனம் திரும்பு. சொல்லாதே, இனி அப்படி ஒரு வார்த்தை நீ பேசாதே. உனக்கு தெரியலனா விட்டுடு. மரியாளுக்கு குழந்தை பிறந்தவன் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. இந்த வேதத்திலே நடத்தின் பலன் உன்னையில் நிழலாடும், சர்வ வல்லமையுடைய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய மனவாட்டியாக இருக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே அந்த கர்ப்பத்திற்குள் நேரடியாக இறங்கி வந்தார். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? ஒவ்வொரு தெய்வமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். முதலிலே வார்த்தை வந்தது, இந்த தூதர் வழியாக வார்த்தை வந்தது. ஆவியானவர் வருகிறார், அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இவர்தான் இயேசு ரட்சகர் என்று கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சரீரத்தை கொடுத்த அந்த கர்ப்பத்தை பார்த்து இன்னொரு குழந்தை அதுல இருந்தது என்று சொல்லி மனம் திரும்பி. மரியாளை குறித்து ஒரு வார்த்தைகளை பேசாதீர்கள். மரியாள் கடவுள் அல்ல. நான் சொல்கிறேன், மரியாள் கடவுள் அல்ல, கடவுளுக்கு இணையும் அல்ல. மரியாள் என்பது இந்த வேதத்திலே, இந்த பைபிளில் நீ எடுத்துக்கொண்டு இந்த பைபிளை நீ பார்த்தாய் என்றால், இந்த பைபிளிலே முதல் தரமான பெண்மணி யார் என்றால், முதல் தரமான ஒரு பரிசுத்தவதி யார் என்றால் அவள் தான் அன்னை மரியாள். அப்ரகாம் கூட ஒரு இடத்துல போய் சொல்லி இருக்கிறான் தன் மனைவியை சகோதரி என்று. தாவீது விபச்சாரம் செய்திருக்கிறான். யோசேப்பு எத்தனாய் இருந்திருக்கிறான், இன்னொரு யோசேப்பு எத்தனாய் இருந்திருக்கிறான். இன்னொரு யோசேப்பு பாருங்கள், யோசேப்பு நீதிமானாக இருந்த யோசேப்பு கூட பாருங்கள் சந்தேகப்பட்டு நான் போய்விடுறேன் என்று சொன்ன பொழுது கூட தேவதூதன் இறங்கி வருகிறார், மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதே என்று சொல்லி சொல்லுங்க. அவர் கூடி வாழ்வதற்கு முன்பு போட்டிருக்கு. அப்ப கூடி வாழ்வதற்கு முன்னா அப்புறம் கூடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. நேற்று கிடையாது ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், இது நல்லதல்ல. மனநிலைமை பாவத்தை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ வச்சுக்காதே. பைபிளை எடுத்து நல்லா பிரசங்கம் பண்ணியா, பைபிளை பிரசங்கம் பண்ணு, வீணா பேசாதீங்க. சபைகளை குறித்து நீங்க எந்த சபைகளை குறித்து, டிஎல்சியா, சிஎஸ்ஐயா, ஆர்சியா, இண்டிபெண்டன்ட் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், எந்த சர்ச்சுகளும் நீங்க குறை சொல்லாதீர்கள். நான் எல்லா சபைகளுக்கும் போய் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். டிஎல்சி, சிஎஸ்ஐ, ஆர்சி, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், பெண்டகோஸ்ட் சர்ச்சஸ், எல்லா சர்ச்சிலும் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்தி கொடுப்பேன் என்று. நீதிமான் என்று சொல்லிருக்கிறது யோசேப்பை குறித்து. நீதிமான் ஒருவன் நீதியைத்தான் போதிப்பான வழியே அநியாயத்தை, அநீதியை போதிக்க மாட்டான். அவன் ஒரு நீதிமான் யோசேப்பு. அவன் சொல்லுகிறார், குழந்தை கர்ப்பமாயிருந்து தெரிந்ததுமே விலகி போலாம், மறைவாக விலக்கி விட திட்டமிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிற போது மரியாளோடு படுத்தான் என்று சொல்லுவது எவ்வளவு வெட்கமாக இல்லை உங்களுக்கு? சொல்லக்கூடாது. மனம் திரும்புங்கள், தயவு செய்து சொல்லாதீங்க. மரியாளை குறித்து தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மரியாளுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னீங்கன்னா உன் வீட்டுக்குள்ள சாபம் வரும். அல்லேலூயா.
சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மரியாளுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுங்கள். மரியாளுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுங்கள். மரியாள் கடவுள் அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த திருச்சபையும் மரியாளை கடவுளாக பார்ப்பதில்லை. மரியாள் ஒரு மாசற்ற மிகவும் உத்தமையான ஒரு கன்னிகை என்றுதான் வேதம் சொல்கிறது. மரியாள் குடும்ப பெண்மணி என்று இங்க சொல்லவே இல்லை. குடும்ப பெண்மணிக்கும் மரியாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குடும்ப பெண்மை என்பது குடும்பத்தோடு உடலுறவோடு வாழ்வது. நன்றாக தெரியும். குடும்பஸ்தனுக்கும் மரியாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, விட்டுடுங்க, மனம் திரும்புங்க. அடுத்து அந்த தாய் மரியாளை பார்த்தவர் சொல்கிறார், அம்மா அதோ உன் மகன். ஸ்திரீன்னு சொன்னாரே என்று சொல்லுவோம். ஸ்திரீ என்ன அந்த காலத்திலே பாருங்கள், ஸ்திரீ என்பது யூதர்கள் வழக்கமாய் அழைக்கின்ற ஒரு நல்ல வார்த்தை. ஸ்திரீ என்றால் பெண்ணினம், அதாவது பாத்தீங்கன்னா தாய்மை இனம். அதாவது ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு சந்ததி, ஒரு மெஷின் அல்ல. அது பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு கொடை, ஒரு இரக்கத்தின் இருப்பிடம். அது ஒரு பெட்டகம். கர்ப்பம் என்பது சாதாரணம் அல்ல. அந்த இடத்துல தவறாக பேசக்கூடாது. ஒரு அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஒரு அப்பா பிரச்சனை, ஐயோ எங்க அம்மா பத்தி அப்படி பேசாதன்னு நம்ம சொல்றோம். மரியாதை பத்தி மட்டும் பேசணும் விட்டுடுவாங்களா? பேசாதீங்க. இயேசு சுவாமியே சும்மா விட மாட்டார். சிலுவையில அதான் சொல்றார். சிலுவையில கூட பிறந்தவங்க இருந்த பக்கத்துல நின்று இருக்கணும் இல்ல. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க, திருவிழாவுக்கு போறேன்னு சொன்னாரு. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க, அவங்க சகோதரர் எல்லாம் கெட்டவங்க. எந்த சகோதரர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள்? உனக்கு எதுக்கு? நீ நல்லவனா கெட்டவனா அதை பார்த்துக்க. வீணா பேசாதீர்கள். மரியாதை குறித்து அனாவசியமாக பேசுவதை தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீயும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் சொல்லுங்கள். பரிசுத்தவதி என்பதுதான் உண்மை, உண்மை, உண்மை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உண்மை. நான்காவது வார்த்தை அடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நான்காவது வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபாக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் சத்தமிட்டு என்ன ஆண்டவர் சொல்கிறார் வார்த்தை, என் இறைவா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொல்கிறார், ஏன்பா என்ன கைவிட்டேன். ஆனாலும் அவர் சொல்கிறார், உம்முடைய சித்தம். கெத்சமனி தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்துகிறார். அப்பொழுதும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த தேவனை ஆற்றி தேற்றுகிறார். அடுத்து நாம் பார்த்தோம் என்றால், அங்கே கேட்கிறார், இங்கே அந்த சபையிலே இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவர் சொல்கிறார், இப்பொழுது நினைத்தாலும் என் தேவ தூதன் பல மடங்கு தேவ தூதர்களை ஒரு பெரும் பட்டாளத்தையே இங்கு அனுப்புவார், பெரிய படையே இங்க வரும் நான் கூப்பிட்டால் என்று சொல்கிறார். ஆனால் அது அல்ல தேவனுடைய திட்டம். அதல்ல தேவனுடைய திட்டம். பெரிய படையை இங்க வரும் என்று சொல்கிறார். தேவ தூதர்கள் படையாய் வந்து இறங்குவார்கள் நினைத்திருந்தால், ஆனாலும் தேவன் அதுவல்ல. தேவன் தன் ரத்தத்தை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். ஒரு ஆதாம் வழியாக பாவம் வந்தது, இந்த ஆதாம் வழியாக பாவம் தொலைக்கப்பட்டது. ஒரு ஆதாம் வழியாக பாவம் இந்த பூமிக்குள் நுழைந்தது, இந்த இயேசு கிறிஸ்து வழியாக அந்த பாவத்திற்கு ஒரு சாவு மணிக்கு அடிக்கப்பட்டது. இதனால் தான் பவுல் சொல்கிறார், சாவே உன் கூர் எங்கே, உன் கொடுக்கை எங்கே, உன் மகிமை எங்கே என்று சொல்கிறார். தேவன் அதை சிலுவையிலே அறைத்து விட்டார். சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் அதுவோ எங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும் என்று தைரியமாக நீ சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்து நீ பேசுகிற போது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நேற்றும் இன்றும் என்றும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு சிலுவையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரட்டும், நான் தாகத்திற்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன், ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஜீவ கண்மலையாம இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார் 3 மணி அளவில், அதுதான் சொன்ன, காலைல 9 மணிக்கு சிலுவையில் அறைந்தார்கள். 3 மணி என்பது அவர் சொல்கிறார், ஏலி ஏலி லேமா சபாக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏனப்பா என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஆனாலும் உம்முடைய திட்டம் தான் என் திட்டம். அதைத்தான் சிலுவை மரணம் ஏற்கும் அளவிற்கு தன்னையே அங்கே தாழ்த்துகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அடுத்த வார்த்தை, நாம் 5வது வார்த்தை நாம் பார்த்தோம் என்றால், யோவான் 19:28, இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். இன்னும் தாகம், இன்னும் ஆத்மா தாகம் அங்கே இருக்கிறது. என்ன பார்த்தார்? சிலுவை கீழே ஆடைகள் தன்னுடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா போறவெல்லாம் ரோட்ல தலையை அசைச்சு உன்னையே நீ காப்பாத்திக்க முடியும், இப்ப சிலுவையில் என்னமோ பெரிய இதுவெல்லாம் சொன்னியே, உன்னையே காப்பாற்ற முடியாத தங்கள் தலைகளை அசைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்கிறார், ஒரு எலியா வந்து இவரை காப்பாற்றட்டும் என்று சொல்கிறார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் சொல்கிறார், இன்னும் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று. இன்னும் பாருங்கள், மதியானம் 12 மணி இருந்து 3 மணி வரை அந்த இடம் முழுவதும் இருள்.
எல்லாம் இருள் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. காரணம் என்ன? வெளிச்சம். தேவன் 8:12 யோவான் 8:12 சொல்கிறது, உலகத்தின் வெளிச்சம் நானே, உலகத்தின் ஒளி நானே என்று சொல்கிறார். அந்த வெளிச்சமாகிய தேவன் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அந்த இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது. இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது. இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சொன்ன வார்த்தை அதுதான், இதன் பின் அனைத்தும் நிறைவேற்றும் இயேசு தாகமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். 6வது வார்த்தை தேவன் சொல்கிறார், யோவான் 19:30 சொல்கிறார், அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று. அப்போ எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். இனி ரட்சிப்பின் கிண்ணத்தை நீ பையில ஏந்திக்கொள். சங்கீதம் 116:12-13 சொல்கிறார், கர்த்தாவே நீர் செய்த நன்மைக்காக நான் எதை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்வேன் என்று. அதைத்தான் தேவன் இங்க சொல்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்படைத்தார். தன்னுடைய ஜீவனை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்து 7வது வார்த்தை, தந்தையே உன் கையில் என் உயிரை கொடுக்கிறேன் என்று உரத்த சத்தத்தோடு உயிர் விட்டார் என்று சொல்கிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:18 சொன்னது போல, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு அது பைத்தியம், ஆனால் நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோம். இந்த பரிசுத்த ரத்தத்தினால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா உடைய அன்பு பிரசன்னம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேல் அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் ஊற்றுவீராக. குறிப்பாக உடைய கல்வாரியின் ரத்தம், உடைய சிலுவையின் ரத்தம், உடைய ஆணிப்பட்ட காயிலிருந்து வந்த ரத்தம், முள்முடி சூட்டப்பட்ட உடைய சிரசிலிருந்து வந்த ரத்தம், அப்பா இதோ இதய விழாவிலிருந்து அந்த ஆணியால் ஆண்டவரை விழாவிலே குத்தப்பட்ட அந்த ரத்தத்திலிருந்து இந்த பிள்ளைகளை நீர் கழுவும்படியாக செபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற ரத்தம் இந்த பிள்ளைகளை மேல் ஊற்றப்பட்டு எல்லா பாவங்களும் கிறிஸ்துவுக்குள் இந்த தேவன் நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட இந்த பிள்ளைகளையும் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நோய்களிலிருந்து விடுவித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கும், எல்லா நோய்களிலிருந்தும் சுத்திகரிக்கும் என்று சொன்ன தேவன் தாமே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து பரிசுத்த ரத்தத்தினால் தெளித்து பிள்ளைகளை முத்திரைக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதரர் அவர்கள் சபை பாகுபாடின்றி அனைத்து சபைகளிலும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபையிலும் செய்தி கொடுக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.